வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம், கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம், லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நிறைய பேர் என்னை கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுலேயும் நிறைய பேர் ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்கான சொல்யூஷன் சொல்லுங்கள், ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமாக நான் இன்னைக்கு 12 ராசிகளுக்கும், மேஷம் டு மீனம் வரை 12 ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி, கான்டாக்டாக இருந்தாலும் சரி, பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும், ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன, ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது நீங்கள் வைஸ் வர்ஸாக பார்க்கலாம், உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம், அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 2 ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ், ஓகே, லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். ஓகே, அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வருது உங்களுடைய லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் சொல்யூஷன் ஃபார் கேப்ரிகான். ஸோ மகர ராசி உங்கள் பார்ட்னரை மனசில் நினச்சிக்கோங்க, என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, we have impersonator, we have groupie. ஆக்சுவலாக உங்கள் பார்ட்னரோ இல்லை நீங்களோ, மேபி உங்கள் பார்ட்னர் தான் நினைக்கிறேன், உங்களை நிறைய காப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். மேபி அவங்க ஒரு இன்ட்ரோவேர்ட்டாக கூட இருந்திருப்பாங்க, பட் உங்களை பார்த்து எக்ஸ்ட்ரோவேர்ட்டாக மாறுறதுக்கான விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ தட் அவங்க இப்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளி உலக சோஷியல் நெட்வொர்க்கிங், இந்த மாதிரியான விஷயங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்ககிட்ட வந்திருக்கிறது தான். இதெல்லாம் உங்களை பார்த்து காப்பிங் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தான். உங்களை மாதிரி இருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் மேலே அட்மையர் ஆயிருக்காங்க, உங்களை மாதிரி இருக்கணுன்ற நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see what's the solution. ட்ராவல். சொன்னேன் இல்லையா, நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி அதான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, 2 பேரும் மாற்றி ஒருத்தருக்குள்ளே இருக்கிற குறைகளை மாற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. எப்படி லவ் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒருத்தர் மேலே பாசிட்டிவிட்டி, நல்ல விஷயங்கள் இதெல்லாம் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி லவ்க்குள்ளே போவோம். அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஃப்ளா, அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸ், இது எல்லாத்தையும் மாற்றி வைஸ் வர்ஸாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க 2 பேரும். ஓகே, ஃபேக் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் அவங்கள ஃபேக் அக்கௌண்ட்ஸில் லைக் ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபேக் அக்கௌண்ட்ஸில் அவங்கள நீங்கள் ஸ்பை பண்ணுறது,
அண்ட் அவங்க உங்களை ஸ்பை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா வந்து ஏதோ தப்பாக இருக்குது, இவங்களுக்குள்ள ஏதோ தப்பாக இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த தப்பை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும், ஸோ அதுக்கு எவிடன்ஸ் வேணும், அதுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஜென்ரலி பார்த்தா அவங்க உங்களை காப்பி பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய அட்மையர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது அதை தாண்டி 2 பேருக்குள்ளேயும் ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ வந்து இவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறீங்க, பாயிண்ட் பண்ணிக்கிறீங்க. அது 2 பேரும் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதற்கான விஷயங்களை பண்ணுறீங்க. ஓகே, ரிஃப்ளெக்டிங் ரிஃப்ளெக்டிங் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அங்கே நடக்கும். பட் உங்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ நான் பண்ணுறதை என் பண்ணுறேன் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது தெரியாமலேயே அது நடக்கும். சில பேருக்கு தெரிஞ்சே நடக்கும். நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் அவங்கள வந்து பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சேன், அவங்க என்ன திருப்பி அதே பண்ணுறாங்க. லைக் இந்த விஷயங்களை. ஏன்னா யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் ஈச் அதர் பட் நாட் பாசிட்டிவ்லி. ஓகே, ஃப்ளாஸை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. உங்களோட பிழைகள் குறைகளை மட்டும் 2 பேரும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறீங்க மாற்றி. ஓகே, அதான் ஏதோ ஒரு விஷயத்த கிளைம் பண்ணணும் பார்க்குறீங்க. மேபி உங்கள் 2 பேருக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த சண்டை பிரேக்கப்பில் இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம். அந்த ஆர்கியூமெண்ட், அந்த ஃபைட்ஸ் அப்போது நீங்கள் 2 பேரும் வந்து யூஸ் பண்ண அந்த வார்த்தைகள், ஓகே, ஸோ நடந்துக்கிட்ட விதம், இந்த விஷயத்தெல்லாம் வந்து மனசில் வச்சு நீ தப்பு இல்லை நீ தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கிளைம் பண்ண பார்க்குறீங்க. மாற்றி அழுதுக்கிறீங்க, மாற்றி இக்னோர் பண்ணிக்கிறீங்க. அவங்க உங்ககிட்ட வரும்போது நீங்கள் இக்னோர் பண்ணுறது, நீங்கள் அவங்ககிட்ட போகும்போது அவங்க இக்னோர் பண்ணுறது, வராதப்போ மாற்றி அழுதுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் நிறைய ஒரு மேட்டராக இருக்குது. டிஸ்டன்ஸ் இஸ் த மோஸ்ட் மேட்டர். 2 பேருக்குள்ள லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷன் இருக்கும். டிஸ்டன்ஸ் ரொம்ப மேட்டராக இருக்குது. ஏன்னா உடனே பார்த்துக்க முடியாது, உடனே பேசிக்க முடியாது, ஏதோ கைண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் அந்த டைமில் வேறு யாருன்னா அவங்களோட எங்கேஜாக இருப்பாங்க. இந்த சென்ஸ் வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்காது, உங்களுக்கு பதில் சொல்லவும் உங்ககிட்ட பேச டைம் கிடைக்காது. இது வைஸ் வர்ஸா, அவங்க வந்து ஃப்ரீ ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யாரோ இது எப்படி போகுதுன்னா, நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பேனா, இப்படி தான் போகுது. சரிங்களா? என்னதான் உங்களுக்குள்ள லவ், அஃபெக்ஷன் எல்லாமே இருந்தாலுமே, கேரிங் எல்லாமே இருந்தாலுமே, பட் ஏதோ ஒரு அந்த லவ் கூட சக்ஸஸ் பண்ணுற மாதிரி தான் போகுது. ஏன் லவ் பெருசா, உங்க லவ் பெருசா, அது வந்து ஒரு போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. சக்ஸஸ் போகுது. நிறைய அப்யூசிவ் வேர்ட்ஸ் இதில் இருக்குது. 2 பேருக்குள்ளே யாரோ பேசியிருப்பீங்க, நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். அண்ட் வந்து கம்யூனிகேஷனே ராங்காக இருக்கும். ஓகே, பேச்சுவார்த்தைகள் மோசமாக போயிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சொல்கிறேன்ல, ஒரு செஸ் கேம் மாதிரி தான் 2 பேரும். சரிங்களா? ஒரு செஸ் கேம் மாதிரி தான். நீ நல்லவளா நான் நல்லவனா, நீ கெட்டவளா நான் கெட்டவனா, இப்படி போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மாற்றி உங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஈகோ நிறைய இருக்குது. ஓகே, நீங்கள் அவங்களுடைய தப்பை சுட்டி காட்டி நீங்கள் வந்து நான் வின் பண்ணிட்டேன், நான் தான் கரெக்ட் அப்படின்றது, அவங்க அதே மாதிரி நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. ஈகோ ப்ரையாரிட்டியாக இருக்குது. செஸ் கேம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஈகோலாம் விட்டுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறீங்க. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வின்னிங் இருக்கக்கூடாது. ஒரு கேம் மாதிரி நினச்சி நான் வின் பண்ணுவான் நீ வின் பண்ண அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட ஆரம்பிச்சிங்கன்னா, டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை வந்து குறைக்க ஆரம்பிச்சிங்கனாலே இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக போகும், லாங் லாஸ்டிங்காக. ஓகே, ஸோ இதான் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும், ஐ திங்க். ஸோ மகரம், இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ நேயர்களே, உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ், இன்ஃபர்மேட்டிவ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், சாரா ஹீலிங் சேனலோடையது. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு.